அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் எண்ணற்ற வீர மறவர்கள் நாட்டை ஆண்டு புகழின் உச்சியை அடைந்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் பாஞ்சாலக்குறிச்சி வீரத்தின் விளைநிலம், தைரியத்தின் ஊற்றுநீர், தன்மானத்தின் சாரல் வீதி கொண்ட இம்மண்ணில் 17ஆம் நூற்றாண்டில் பாளையக்கார மரபில் உதித்தவர் தன்மான சிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன். வியாபார நோக்கத்தில் தமிழக மண்ணில் நுழைந்த ஆங்கிலேயர்கள் அதனை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள திட்டமிட்டனர். தங்களின் முதல் திட்டத்தை பாஞ்சாலக்குறிச்சி பாளையத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தொடங்கினர். ஆங்கிலேயரை துணிச்சலாக எதிர்த்த கட்டபொம்மன் தான் சுதந்திர போருக்கு வித்தோன்றிய முதல் வீரன் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தினை பறைசாற்ற வருகிறது இந்நாடகம். பாளையங்கள் சிலவற்றிற்கு கலெக்டராக நியமிக்கப்பட்டிருந்த ஜாக்சன் துரையிடம் பாளையக்கார மன்னர்கள் தங்களின் வரி பணத்தை செலுத்த வேண்டும் என்பது ஆணை. திரை செலுத்துதல் தொடர்பான நிகழ்வில் மன்னர் அவையில் கட்டபொம்மனுக்கும் தளபதிக்கும் இடையே நடந்த உரையாடல் இதோ காண்போம் வாருங்கள். காட்சி 1. இடம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் அவைக்களம். பங்கேற்போர் வீரபாண்டியன் மற்றும் அமைச்சர்கள். ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட ராஜகுல திலகர் பாஞ்சாலகுரு சக்கரவர்த்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் வரார் வரார் வரார். பாஞ்சாலகுரு சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க, பாஞ்சாலகுரு சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க, பாஞ்சாலகுரு சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எமது வணக்கம். அமருங்கள். மன்னா, தங்களை காண ஜாக்சன் துறையிலிருந்து தூதுவர் வந்துள்ளார் மன்னா. வர சொல்லுங்கள் அவரை. அரசே, பணிகிறேன். ஜாக்சன் துரை அவர்கள் தங்களுக்கு ஓலை அனுப்பியுள்ளார். உறக்கப்படியுங்கள் பிள்ளையவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உமக்கு விஷயம் வருமாறு நான் சர்வாதிகாரம் பெற்று பெண்ணகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவியேற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் முறையாக என்னை பேட்டி கண்டுவிட்டு வரியும் செலுத்தி விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கெடுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரியும் செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவுகளுக்கும் நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன். அச்சுறுத்துகிறான் அவன், அந்நியனவன், அகம்பாவம் பிடித்தவன். ஆணையுங்கள் அரசே, அரை நொடியில் வருகிறேன் அவன் தலையுடன். ஒருவேளையா 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்ற சிறு காசை எதற்கும் செலுத்தியதில்லை, செலுத்த போவதும் இல்லை. ஆம், நான் அறிவேன். அதனால் எங்கள் நிர்வாகம் பெரும் பாதிப்படைந்துள்ளது. பிழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள். பிழைக்க முடியவில்லை என்றால் உங்கள் நாட்டை தேடி ஓடுங்கள். இங்கு என்ன வேலை உங்களுக்கு? வரியின்றி கையேந்தி நிற்பதற்கு உங்களுக்கு அவமானமாக இல்லை? ஆம், அதுவும் சரிதான். பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறேன். எங்கள் இரக்க குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் இனாமாக தரவும் நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த வீரபாண்டியன் உயிரிடம் இருக்கும் வரையில் வரி என்ற சிறு கூட்டணம் தென் திசை நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் வாழும் பூமி. இங்கு கர்ச்சனைகள் மட்டுமே ஒலிக்கின்ற காடு. இங்கே நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள் இங்கிருந்து. அவனையும் ஓட சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கிலேயர்களின் பட்டாளத்து வீரர்களுக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்தில் இருக்கும் ஆடுகளை அனுப்பக்கூடாது என்று நமது பாளையத்தில் வசிக்கும் மக்களுக்கு ஆணையாய் பிறப்பியுங்கள் மன்னா. ஆமண்ணா, அதை போன்ற ஆங்கில வியாபாரிகளுக்கு நம் நாட்டுக்கு உட்பட்ட நெசவாளர்கள் எவரும் துணி நெய்யக்கூடாது என ஆணை பிறப்பியுங்கள் மன்னா.
ஆம், அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன். மன்னா, தங்களை காண கோபாலையர் வந்துள்ளார். வர சொல்லுங்கள் அவரை. மன்னா, என் பெயர் கோபாலையர். நான் ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்க விலாச மேல்மாடியில் தங்கியுள்ளார். படைபலமின்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக கூறியுள்ளார். அப்படியானால் அந்த துரையை காண வேண்டிய அவசியமில்லை நமக்கு. ஆமாம் அண்ணா, இது சூழ்ச்சி. நீர் அங்கு தனித்து செல்லக்கூடாது அரசே. இல்லை மன்னா, இச்சந்திப்பில் கவர்னரே தலையிட்டிருப்பதால் நீர் அந்த ஜாக்சன் துரையை சந்திப்பது சரியே. ஆம், நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபால ஐயர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன், புறப்படும். ஜாக்சன் துரையின் அமைச்சரவை பங்கேற்போர் கலெக்டர் ஜாக்சன் துரை மற்றும் அமைச்சர்கள். துரை அவர்களே, தங்களை காண கட்டபொம்மன் வந்துள்ளார். அப்படியா? அப்புறப்படுத்துங்கள் சிப்பாய்களே. நீங்கள் அனைவரும் மறைந்து கொள்ளுங்கள். அவன் வந்து உட்கார இடமளிக்க கூடாது. நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? சோல்ஜர், தேங்க்ஸ். ஏது வெகு தூரம் வந்துவிட்டு? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கு நான் நடத்தவில்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவினம். நவாபிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாவது ஏன் பேட்டிக்கான வரவில்லை? பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் நீ நாட்டிற்குள் நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பாவம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். எங்கள் பிரதிநிதி மார்க்சரையும் தளபதி ஆனந்துரையையும் அசிங்கப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் உயர் அதிகாரிகள் எழுதிய கடிதங்களை உதாசீனப்படுத்தினாய். நான் கலெக்டராக பொறுப்பேற்றதும் என்னை வந்து சந்திக்காமல் இழிவுபடுத்தினாய். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை. வெகு காலமாயும் வரிப்பணம் வந்து சேரவில்லை. வாய் நீளம் காட்டினாய். இந்த வாழ்க்கைக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாய்? நீ கேட்டதற்கெல்லாம் இதோ பதில். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் விளைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை வெறித்தாயா? கலரிவாழ் உழவருக்கு கஞ்சி கவையம் சொல்லுதாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? ஓர் எடுத்து நெற்குவிக்கும் மேலே நாட்டு உழவர் கூட்டம். பரங்கியரின் உடலையும் தலையும் நெற்கனிரும் அவர்களால் குவித்து விடும் ஜாக்கிரதை. கட்டபொம்மா, மீண்டும் கேட்கிறேன். எங்களுக்கு நீ தர வேண்டிய வரி பாக்கிக்கு என்ன பதில் சொல்கிறாய்? மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் பூமி, உழைப்பது எங்கள் மக்கள். இதில் உங்களுக்கு எப்படி உரிமை வந்தது? எங்கோ பிறந்து இங்கு வந்து வியாபாரம் செய்யும் நீ எங்களிடம் வரி கேட்பது என்ன நியாயம்? நீ கேட்டதும் பணத்தை தூக்கி கொடுக்க நாங்கள் ஒன்றும் துணை அறியவில்லை. துடிக்கிறது மீசை. அட்டக்கு அட்டக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தவிக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்துக்கு அறிகிறேன். உன்னை கைது செய்ய உத்தரவிடுகிறேன். என்ன வர சொல் பார்க்கலாம். வானம் மறந்து போகலடா மரத்தமிழருக்கு. மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். அவனை கைது செய். சோல்ஜர், கில் ஹிம். காட்சி 4, காட்சி 3. கைது செய்து கட்டபொம்மனை அழைத்து வருகையில் லூசிட்டன் துரைக்கும் கட்டபொம்மன் பாளையக்காரர்கள் இவருக்கு இடையே நடந்த உரையாடல் இதோ காட்சி 3 கண்டு இன்புறுவோம்.
கைது செய்து இங்கு அழைத்து வாருங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள். வாழ தெரிந்தவர்களே உட்காருங்கள், உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள், உட்காருங்கள். அதமளியவில்லை உனக்கு. உன்னை அளித்திருந்தால் என்னகவும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பன் தொண்டைமான் போன்ற துரோகிகள் எங்களிடையே பிறவாதி இருந்திருந்தால் உனக்காவதாக முன்னாகாமல் இருந்திருக்கும். நாவை அடக்கு. உனக்கு பணிவென்ற பண்பு தெரியவில்லை, அதனால் தான் கைதியாக நிற்கிறாய். பணிவு பண்பான சொல்தான், ஆனால் அதனை உள் போன்ற சந்நிடம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. கட்டபொம்மா, நல்லவர்களை திட்டாதே. ஏன் இன்னும் பயப்படுகிறாய்? திருத்திக்கு ஒரு நரிகளை திட்டாதே என்று. துரையவர்களே, தந்திரம் மிகுந்தது நரிகள் மட்டும் நானாகவே, அதுவும் நமக்கு பெருமைதான். அதுவும் சரிதான், ஆனால் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியா உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எட்டப்பா, வீண் சொல் பேசாதே. நாவை அறுத்தறி. வாழ விரும்பினாய், வல்லவனை அணித்தாய். இனி நீ வாழ்ந்து கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்பது மட்டும் மனதில் கூட எண்ணாது. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் வளர்ந்தவர்கள், வந்தோரை வாழ வைக்கும் தென்னகத்தில் பிறந்தவர்கள். ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற எண்ணைக்கு இலக்கணத்துக்கு உட்பட்டவன் அவன். எட்டப்பா, அவன் சொல் கேளாதே. கட்டபொம்மா, மன்னிப்புதாரே, அதை கேட்டு விட்டு மற்றொரு பாறையிட்டு பெற்றுக் கொள்ளலாமே. என்ன குறையை விட போய் அடச்ச, நான் மன்னிப்பு கேட்பதா? அவன் புழு பூச்சி வாழ்க்கை வாழ்பவன். 6 அறிவு படித்த இந்த மனிதனும் புழு பூச்சியை மதிப்பதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. ஏன் இந்த வீம்பு பேச்சு? அவர்கள் சொன்னதை கேட்ட நாங்கள் அரசு வாழ்க்கையை வாழவில்லையா? அரச வாழ்க்கையா? அடிமை வாழ்க்கை வாழ்கிறீர்கள். இம்மியாளோ நம்முடன் ஒவ்வாதவன் அவன். அவன் கத்தி பாய்ச்சலுக்கு மட்டும் கலங்காதே, அவன் பேச்சு கேட்டு மட்டும் இறங்காதே. நிறுத்து கட்டபொம்மா உன் வீண் பேச்சு. குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானத்தை கூறி உன் தண்டனையை குறைத்துக் கொள்ளப்பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். We believe in the rule of law. எத்தர்கள் நல்லவர்களாக ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று அறிவேன். ஆக போகும் முடிவையும் தான் அறிவேன். நிறுத்து கட்டபொம்மா, நீ குற்றவாளிதானே? உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பினியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கும்பினி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுமே பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியது அரசுரிமை. உரிமையை வாங்குவதும் விற்பதும் எங்களுக்கு பழக்கம் இல்லை. யாராய் விட்டிருந்தால் நீ அவனிடம் போய் கேள்வி இந்த கேள்வியை. அவன் தான் ஆர்காட் நவாப், அவன் தான் உன்னை கேள்வி கேட்க சொன்னான். கேட்க சொன்னது அவனின்றி நீ அவனிடமே போய் கேள் இந்த கேள்வியை. மீண்டும் எடக்கு பேச்சு. இது என் கோபத்தை தூண்டுவதாகும். உணர்ச்சி உடையவனுக்குத்தான் கோபம் வரும், அது உனக்கு வருவது என்பது போய். ஜடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இவையெல்லாம் உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அது ஒடுக்கப்பட்டது. நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலமும் நடக்காது. ஏனைய பழையக்காரர்கள் எல்லாரும் பணிந்து விட்டார்கள், பலரும் பணிகிறார்கள். ஆனால் நீ ஒருவன் மட்டும் பணியாமல் இருப்பதால் உனக்கு என்ன ஒரு லாபமா? எல்லாரும் பணிந்தவர்கள் தான், நான் ஒருவன் பணியாதது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன். பெரும் பேச்சல்ல, மானிட பாசம் தெரிந்தவன், வல்லவன் வாள் வீச தெரிந்தவன். அதனால் தான் வாள் பிடித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதிருப்பவன். இரும்பு தலைவன் என்றே எனக்கு பெயர், ஆனால் நீ என்னிடமே இவ்வளவு பேசுகிறாயா? உருக்க வேண்டிய பொருள் தான், அதனிடம் இரக்கம் காட்டி பேசிக் கொண்டிருப்பது என் தவறுதான். உதிக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும். இந்த கதை என்னிடம் விடாதே. அப்படே சூரியனே வேண்டாம் என்று ஒரு ஆண் கூட இல்ல, ஒரு பெண் விரட்டிய கதையெல்லாம் இங்கு ஏராளம். வேற ஏதாவது இருந்தால் கூறு. போதும், நிறுத்து உன் புகழ். மானம் வீரம் கொடை இந்த கட்டுக்கோப்பில் வளர்ந்தவர்கள் நாங்கள். எங்கள் நாடோ எல்லா வளமும் பெற்ற நாடு, எதற்கும் ஏனுக்கும் கையேந்தி அவசியம் இல்லாத நாடு, வையமும் வானமும் ஒத்தலைக்கும் நாடு. இங்கே பிறந்தவன் பேரிவதில்லை, ஏடியா இருப்பவன் நாட்டின் அசங்குத்தாக இல்லாதிருப்பவன். தென்னாட்டு மக்கள் நாங்கள், பொன்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்கும் காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால ஆண்டவர் கூட எண்ணியதில்லை. மாறாக
அன்பை காட்டி நண்பர்களாகத்தான் வாழ்ந்ததுண்டு. காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் யாரும் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதும், நிறுத்துன் பக்திமதியை. மேலும் மேலும் நீ உன் குற்றங்களை கூட்டிக் கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே என் தண்டனை வழங்குகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்கிறேன். மன்னிப்பு கேள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டிருப்பது உன் கழுத்து கலட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டும். அவள் தள்ளாடு வயதில் பொல்லாத புலியாக உண்மையில் பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும். இந்நேரம் உன் பரங்கி தலைவர் சீதாசி நோக்கி பறந்திருக்கும். என் தமிழ் பாவன் கேட்டிருக்க வேண்டும். அவன் அறம்படைய உன் நாடியை கடித்து இருப்பான். அடே எட்டப்பா, நானோ இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டு போ. போதும், நிறுத்து. சிப்பாய்களே, இவனை கொண்டு போய் கட்ட புளிய மரத்திலே தூக்கிலிடுங்கள். காட்சி 4. கட்டபொம்மனை தூக்கிலிடும் கடைசி நேர தருணங்கள் நமக்காக இங்கே காணலாம் வாருங்கள். விடுங்கள் என் கைகளை. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை ஓர் பஞ்சு மெத்தை. அன்று போரிலே உயிரிழந்த என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறி எனக்கு இந்த இழிவுச்சாவு ஒரு நல்ல பரிசு. என் தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த தருணத்தில் உன்னை காண விழுகிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. உன்னை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்று எனக்கு வருத்தம் தருகிறது. தருக்கர்கள் தாளூற்றி இருப்பினும் வருங்காலத்தில் 1000 இளம் காளையர்கள் உன்னை உயிராக பேணுவர். வருவர், உன் உயர்வை உயர்த்துவர். என் மக்களே, அந்நியனை விரட்டி அடிமைவாடை துரப்பி இந்நிலை தொடாது. இதுவே எனது நிரந்தர ஆசை. ஓங்கட்டும் தமிழர்களின் வீரம். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம். உரிமை போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்து போன எழுச்சி வித்து இன்று நம் நாட்டில் சுதந்திர கொடி ஜொலித்தாட வழி கண்டது. அன்று வந்த அந்நியர்கள் வந்த வழியே திரும்பி போவதையும் காண செய்திட்டது. வாழ்க சுதந்திரம், வாழ்க சுதந்திரம், வாழ்க பாரதம், வாழ்க பாரதம் அணி திருநாடு. நன்றி.